ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள்? ஆமென். வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். இன்றைக்கு நாம் தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன பேச போகிறார், ஆண்டவர் எப்படி நம்மை விடுதலை செய்ய போகிறார் அப்படின்னு வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தை குறித்தும் பலிபீடத்தின் பலிகளை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் சர்வாங்க தகன பலிகளை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் போஜன பலி என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு போஜன பலியும் அதனுடைய ஆசீர்வாதங்களும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நாளிலே போஜன பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சரி இருக்கட்டும். இந்த உலகத்திலே வாழுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய தேவனை அறியாத பிரஜாதி மார்க்கத்தாரும் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு சில கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருவார்கள். அநேகர் எதிர்காலத்தை குறித்து என்னவா என்னுடைய வாழ்க்கை முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு வருவார்கள். ஆமென். உங்களில் சிலர் கூட ஆமென் உங்களுடைய என் குடும்பத்திற்கு என்ன சம்பவிக்குமோ, என்னுடைய கணவருக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருமோ, என்னுடைய மனைவிக்கு ஏதாவது பலவீனங்கள் உண்டாயிருமோ, என்னுடைய பிள்ளைகள் ஆமென் இந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளுவார்களோ, இப்படிப்பட்ட ஒரு தீங்கான நினைவு ஒரு நினைவு உங்களை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் ஆண்டவர் இந்த நாள் சத்தியத்தின் முடிவிலே அந்த பயத்திற்கு உங்களை நீக்கலாக்கி விடுதலை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு கூட வேலையில பணிபுரிந்ததான ஒரு நபர், ஒரு சகோதரர், அவரின் இடத்துல இப்படியாய் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அது என்னன்னா, அவங்களுடைய குடும்பத்திலே அந்த நபருடைய தாத்தா அவர் சரியாக தன்னுடைய 50வது வயதிலே அவர் மரித்து விட்டார். கரெக்டா 50வது வயதிலே அந்த நபருடைய தாத்தா அவர் மரித்து விட்டார். அந்த தாத்தாவிற்கு ஒரு 2-3 சகோதரர்கள் இருக்கார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களும் சரியாக 50வது வயதிலே அவர்கள் மரித்து விட்டார்கள். என்னோடு கூட இந்த செய்தியை சொன்னதான அந்த சகோதரனுடைய தகப்பனாரும் சரியாக 50வது வயதிலே அந்த தகப்பனாரும் மரித்து விட்டார். என்னோடு கூட பேசின அந்த சகோதரருக்கு 35 வயது. அது பேசுகிறதான அந்த நாட்களிலே அவர் என்னிடத்துல சொன்னார், பிரதர், நான் என்னதான் உழைச்சு என்ன பிரயோஜனம்? என்னுடைய பரம்பரை சாபம் 50 வயதுல எல்லா ஆண்களும் என்ன செய்து விடுவார்கள்? மரித்து விடுவார்கள். ஆமென். என் குடும்பத்துல நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்னுடைய தாயார் கூட சொல்லிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் வெளியில போறியோ பார்த்து பத்திரமா போகணும்பா. 50 வயதுக்கு மேல நம்ம குடும்பத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்கள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆமென் அந்த தாயார் கூட சொல்லுகிறதான ஒரு காரியம். அவர் இடத்துல சொன்னார், எதுக்கு நான் வாழ்றேன், எதுக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் என்னுடைய இருதயத்துல ஆமென் நான் மரிக்க போகிறேனே, என்னுடைய வாழ்க்கை சீக்கிரமே முடிய போகிறதே, என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆமென் நிறைய கவலைகள் எனக்கு இருக்கு பிரதர் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆமென் என்னிடத்துல அவர் சொன்னதான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல ஆமென் சொல்லும்படியாய் ஏவுகிறார். அதே போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகள் கூட, என்னுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு பலவீனம் ஆகக்கூடாது ஆயிருமோ, என்னுடைய வேலையில ஏதாவது நடக்கக்கூடாத அசம்பாவிதமான ஒரு காரியம் நடந்துருமோ, என் குடும்பத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான காரியம் நடக்கிறது போலவே என் சிந்தனையில இருக்குது பிரதர். ஏதாவது ஒரு காரியம் நடக்கக்கூடாத ஒரு காரியம், பெரிய ஒரு இழப்புல நாங்க அப்படி உட்காருகிறதான ஒரு சூழ்நிலை போல எங்க சிந்தனையில எங்களுக்கு ஏவப்படுகிறோம் பிரதர்.
அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் போஜன பலி என்கிறதான சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடு இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். அதற்கு ஆதாரமாய் லேவியராகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. அவன் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இடும் தகன பலியில் இது மகா பரிசுத்தமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு இடுகிறதான தகன பலிகளிலே இது, இந்த போஜன பலி, ஆண்டவர் சொல்லுகிறார் இது மகா பரிசுத்தமான ஒரு பலி. இந்த பலி செலுத்துகிறதான வேளையிலே நம் பயத்திற்கு புறம்பே தள்ளப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள நல்ல ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளிலே இந்த போஜன பலி என்றால் என்ன, இந்த போஜன பலி நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த போஜன பலி யார் யாருக்கு செலுத்துவாங்க அப்படின்னா, முதலாவது ஒரு தேசத்தை ஆளுகிறதான ராஜா, அந்த ராஜாவினுடைய ஆளுமையை அங்கீகரித்து அந்த தேசத்தினுடைய பிரஜை, அந்த தேசத்தில் உள்ள குடி, ஒரு மனிதன் அந்த ராஜாவிற்கு கொடுக்கிறதான ஒரு பலி, அது போஜன பலி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் நான் சொல்ல கேட்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த போஜன பலி அது யார் யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தேசத்தினுடைய ராஜா அந்த ராஜாவினுடைய ஆளுமையை அங்கீகரித்து, அந்த ராஜாவினுடைய ஆளுமையை அங்கீகரித்து அந்த தேசத்தில் உள்ளதான குடிமக்கள், ஆமென், அந்த ராஜாவிற்கு, ஆமென், படையலை கொடுக்கிறது தான் இந்த போஜன பலி. கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல இந்த போஜன பலியை உணவு படையல் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி காண்பித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த போஜன பலி அதை பெற்றுக்கொண்டதான் அந்த ராஜாவிற்கு ஒரு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த போஜன பலியை ஒரு நபருடைய கரத்திலிருந்து, ஆமென், ஒரு ராஜா பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ராஜா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட, ஆமென், போராட்டமாக இருந்தாலும், போஜன பலி கொடுத்த அந்த நபரை அந்த ராஜா பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீங்காக இருந்தாலும், அந்த ராஜா போஜன பலி கொடுத்ததான அந்த நபரை அவர் முழுவதுமாய் அவர் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி போஜன பலி கொடுத்து, ஆமென், அவர் பாதுகாக்கிறதான வேளையிலே அந்த நபர் செய்த பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள் எதையும் அந்த ராஜா என்ன செய்யக்கூடாது? நினைவில் கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நபர் தன்னுடைய ராஜாவை, தன்னை ஆளுகிற ராஜாவை அங்கீகரித்து அந்த ராஜாவிற்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு படையல் தான் போஜன பலி. போஜன பலியை பெற்றுக்கொண்டதான அந்த ராஜா எத்தீங்கிலும் இருந்து படைத்தவனை என்ன செய்யணும்? அந்த போஜன பலியை படைத்தவனை பாதுகாத்து தர வேண்டும். ஒரு ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி பாதுகாக்கிறதான வேளையில ஒருவேளை, ஆமென், அந்த நபர் இன்றைக்கு போஜன பலியை அந்த ராஜாவிற்கு கொண்டு வந்து தருகிறார். அப்படி தருகிற வேளையில நேற்றைய தினத்திலே ராஜாவிற்கு விரோதமாக அந்த நபர் ஒரு பெரிய பாவத்தை செய்துட்டார் என்று சொன்னால், அந்த போஜன பலியை பெறும் பொழுது அந்த ராஜாவிற்கு அந்த பாவம் தெரியாதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த நபர் செய்த அக்கிரமம் தெரியாதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த போஜன பலியை ராஜா கை நீட்டி வாங்கிட்டான்னா
வாங்கினதுக்கு பிற்பாடு அந்த அக்கிரமம் தெரிந்ததுன்னா அந்த அக்கிரமத்தினால அவனை என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இது நியாயப்பிரமாணத்தின் விதி. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த ராஜா அந்த நபரை கொல்லக்கூடாது. அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய பாவங்களை நினையாமல் இருக்கணும். எந்த தீங்கா இருந்தாலும் அந்த நபரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ராஜா நம்ம எல்லா தீங்கிலும் இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. பொதுவாக யூதர்களுடைய வழக்கம் என்று ஒன்று உண்டு. யூதர்கள் தன்னுடைய ராஜாவிற்கு என்ன தெரியுமா தருவாங்க? சேக்கல் வெள்ளிகளையும் பொன்களையும் தரமாட்டாங்க. முதல்ல அந்த ராஜாவை அங்கீகரித்து யூதர்கள் தருகிறது என்னன்னா, ஆமென், போஜன பலி படையலை கொண்டு வந்து ராஜாவிற்கு கொடுப்பார்கள். எதை கொடுப்பாங்க? போஜன பலியின் படையலை கொண்டு வந்து ராஜாவிற்கு கொடுப்பார்கள். அந்த படையலை ராஜா பெற்றுக்கொண்டாருன்னா அந்த கொடுத்த நபர் எல்லா தீங்கிலும் இருந்து காக்கப்படுவார். ஒருவேளை அந்த படையலை அந்த ராஜா பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த நபருக்கு ஏற்படுகிற தீங்குக்கும் ராஜாவிற்கு சம்பந்தம் இல்லை. ஒரு ஆமேன். நல்ல சத்தம் ஒரு ஆமேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். இதே கலாச்சாரம் தான், அந்த யூதர்களுடைய கலாச்சாரம் தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் கூட. ஆமென். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுவோம். யாராவது ஒரு நபர் நம்முடைய வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா உப்பிட்ட கையை என்ன செய்யவே கூடாது? மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு 30-40 வருஷத்திற்கு முன்பாக யாராவது நம்ம வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த சாப்பாடு சாப்பிட்ட நபர் அந்த சாப்பாட்டு போட்டதான அந்த போஜன படையலை கொடுத்ததான அந்த வீட்டுக்காரர்களுக்கு கடைசி வரைக்கும் எப்படித்தான் இருந்தாக வேண்டும்? விசுவாசமா இருந்தாக வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க வீட்டு உப்பை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? சாப்பிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டு உப்பை நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூதர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து இருக்கிறது நமக்கு பெருமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு ராஜா அவர் தன்னுடைய ஆளுமையை ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா தீங்கிலும் இருந்து அந்த அங்கீகரித்து படைகளை கொடுக்கிறதான அந்த மனிதனையும் அந்த மனிதனை சார்ந்தவர்களையும் அந்த ராஜா என்ன செய்தாக வேண்டும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். அதற்கு ஆதாரமாக நம்ம வசனத்தை பார்க்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஈசாய் எதை எடுக்கிறார்? அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும். யோசித்து பாருங்களேன். இந்த ஈசாய் அவனுடைய 7 பிள்ளைகளும் அரசாங்கத்திலே வேலை புரிகிறார்கள். ராணுவத்திலே, இஸ்ரவேல் ராணுவத்திலே வேலை புரிகிறார்கள். யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர்கள். அந்த 7 பிள்ளைகளும் அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய குடும்பத்திலே ஒரு நபர் அரசாங்க உத்தியோகத்திலே வேலை செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு செல்வம் நமக்கு பெறப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வரைக்கும் கூட நிறைய வாலிப பிள்ளைங்க இந்த அரசாங்கத்துல அந்த ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் எழுதி பார்க்கிறதான காரியம். ஏன்னா அரசாங்கத்துல ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு நபருக்கு வேலை கிடைச்சிச்சுனாலே அந்த குடும்பம் எப்பேற்பட்டதா ஆயிரும்? வாழ்க்கை முழுக்க செட்டிலான ஒரு குடும்பமாய் மாறிவிடும். இந்த இடத்துல ஈசாவுனுடைய 7 பிள்ளைகளும் எங்க வேலை செய்கிறார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஈசாய் மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கலாம். ஆமேன். அவ்வளவு பெரிய செல்வந்தர் ராஜாவிற்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கலாம்? ஒரு 50 சேக்கல் வெள்ளி, ஒரு 25 சேக்கல் தங்கத்தை என்ன செய்திருக்கலாம்?
அவர் காணிக்கையாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஈசாய் எதை கொடுக்கிறார் என்று பாருங்களேன். அந்த வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்க யாவரும் கேட்கலாம். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் போதுமா? எதை கொடுக்கிறார்? முதல்ல அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும். இது வெளிப்பிரகாரமாக ஆமென் ஒரு அப்பத்தை கொடுக்கிறது போலதான ஒரு அர்த்தம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் சவுலுக்கு ஈசாய் எதை கொடுக்கிறார்? போஜன பலியை படைகளாய் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா ஆமென். இந்த பலியை செலுத்தினதற்கு பிற்பாடு இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், ஈசாய் தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாய் சவுலினுடைய ஆளுமையை அங்கீகரிக்கிறார் என்று அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சவுலினுடைய ஆளுமையை அவர் அங்கீகரிக்கிறார். அப்ப சவுல் என்ன செய்து ஆக வேண்டும்? எல்லா தீங்கிலும் இருந்து ஈசாயை காப்பாற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் ஈசாயை என்ன செய்தாக வேண்டும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல இன்னும் சத்தமாய் சொல்ல கேட்கலாம். காப்பாற்றியே ஆக வேண்டும். அப்படி காப்பாற்றுகிற வேளையில அந்த ஈசாயினுடைய அக்கிரமங்களை யார் நினைவில் கொள்ளக்கூடாது? அந்த ராஜாவுடைய பெயர் என்ன? சவுல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். அந்த படையலை செலுத்தினதான அந்த வேளையில அந்த ராஜா அந்த ஈசாயை என்ன செய்தே ஆக வேண்டும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். பாதுகாக்கிற வேளையில அவருடைய அக்கிரமங்களை அந்த ராஜா நினைக்கவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இப்போ இந்த போஜன பலி என்று சொன்னால் அது நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறதான ஒரு பிரமாணம். சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இதற்கு ஆதாரமாய் சொல்லுகிறேன். தாவீது நாபான் எனப்படுகிறதான ஒரு மனிதனுக்கு அநேக உதவிகளை செய்திருந்தான். அநேக உதவிகள். அந்த நாபான் கஷ்டப்படுகிறதான வேளையிலே தாவீது ஒரு சகோதரனை போல நின்று அந்த நாபானை பாதுகாத்திருந்தான். அப்படிப்பட்டதான அந்த வேளையில தாவீதுக்கு அந்த நாபான் மூலியமாய் ஒரு உதவி தேவைப்படுகிறது. அப்படி உதவி தேவைப்படுகிறதான வேளையிலே தாவீது ஆள் அனுப்பி நாபான் இடத்திலே எனக்கு இன்னென்ன காரியத்திலே உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே நாபான் என்ன செய்கிறார்? நான் உதவி செய்ய மாட்டேன்னு மறுத்துடுறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மறுத்துடுறார். மறுத்த உடனேயே இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட மாத்திரமே தாவீது தன்னோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகளை கூட்டிக் கொண்டு அந்த நாபானையும், வசனம் சொல்லப்படுகிறது, நாபானையும் அவனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு நாயாகிலும் ஜீவனோடு இருக்கக்கூடாது, முழுவதுமாய் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பராக்கிரமசாலிகளோடு கூட நாபானுக்கு எதிர்த்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்படி எதிர்த்து வருகிறதான வேளையிலே அந்த நாபானுடைய மனைவியாகிய அபிகாயில் ஒரு காரியத்தை செய்கிறாள். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 200 சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய், அவளுக்கு கேள்விப்படுகிறாள், தாவீதும் பராக்கிரமசாலிகளும் தன்னுடைய கணவனாகிய நாபானை கொலை செய்கிறதற்காக வருகிறார்கள். அப்படி வருகிறதான வேளையில தாவீதுடைய கோபம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நியாய பிரமாணத்தின் விதிப்படி 200 அப்பங்களை, ஹல்லேலூயா சொல்லுங்க, 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் 2 துருத்தி திராட்சை ரசங்களையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இந்த இடத்துல தாவீதின் இடத்துல ஆமீன்
ஒரு கோபம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். தாவீது எல்லா தீங்கிலும் இருந்து நாபானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன பலி செலுத்தப்பட வேண்டும்? போஜன பலி செலுத்தப்பட வேண்டும். அதை அறிந்த அபிகாயில் என்ன செய்கிறாள்னா, தீவிரமாய் தாவீது வந்து அவன் மேல் கை போடுகிறதற்கு முன்பாக தீவிரமாய் 200 அப்பங்களை என்ன செய்கிறாள்? வேகமா போயிட்டு அவரிடத்திலே கொடுத்து அதை படையலாய் அங்கீகரிக்கும்படி கேட்கிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பிரகாரமாய் அவள் கொடுத்தது அப்பங்கள். ஆவிக்குரிய ரீதியாய் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் தாவீதுக்கு போஜன பலியை செலுத்தி இருக்கிறாள். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடு நடந்தது, தாவீது அந்த நாபானை கொலை செய்யாமல் மறுபடியுமாய் வந்த பாதையிலேயே அவன் திரும்பி போகிறான். அப்போ ஒரு மனிதன் போஜன பலியை செலுத்துகிறான் என்று சொன்னால் அந்த போஜன பலியினுடைய பிரமாணம் என்ன? செலுத்தப்படுகிற மனிதனுக்கு ஆமென் தீங்கிலும் இருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு மனிதன் அவனை பாதுகாக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆமென். அவனை எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் அந்த மனிதனை பாதுகாத்தே ஆக வேண்டும். சரி, இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்ததான ஒரு படையல், உணவு படையல், போஜன பலி. இப்பொழுது மனிதன் தேவனுக்கு கொடுத்ததான போஜன பலியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் காட். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமா கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுத்ததான ஒரு போஜன பலிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வாசிக்கப்பட்டதான சம்பவம் நடந்ததான நாட்கள் எந்த நாட்கள் என்று சொன்னால், தாவீது சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் 12 கோத்திரத்திற்கும் தாவீது ராஜாவாய் இருக்கிறார். 12 கோத்திரத்திற்கும் தாவீது ராஜாவாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தாவீது அவர் யூத கோத்திரத்தை சார்ந்ததான ஒரு நபர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதினுடைய கோத்திரம் என்ன? யூத கோத்திரம். தாவீது இப்படியாய் ஒரு யோசனை செய்கிறார். மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்கு. அந்த 12 கோத்திரத்திலே இந்த 11 கோத்திரம் அவருடைய சொந்த கோத்திரம் அல்லாத பிற கோத்திரமாய் இருக்கிறது. அப்போ ஒருவேளை ஒரு கலகம் ஏற்பட்டு அந்த 11 கோத்திரமும் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை எதிர்த்து நிற்க தன்னுடைய சொந்த கோத்திரத்தின் ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று அறிந்து கொள்ளுகிறது. அவர் யூத கோத்திரத்தை மாத்திரம் என்ன செய்கிறார்? அவர் லக்கம் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூத கோத்திரத்தை மாத்திரம், யூத ஜனங்கள் எத்தனை பேரு, எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பராக்கிரமசாலிகள், எத்தனை யுத்த வீரர்கள், எத்தனை காலாட்கள் இருக்கிறார்கள், எத்தனை குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சேணம் கட்டின ஆமென் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சுய கோத்திரத்தை மாத்திரம் அவன் லக்கம் பார்க்கிறான். இதை லக்கம் பார்க்கிறான் என்று தேவனுடைய பார்வைக்கு தெரிந்த உடனேயே தேவனுக்கு கோபம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உலக பிரகாரமா அவன் என்ன பார்க்கிறான்னா, அவனுடைய யூத ஜனங்கள் எத்தனை பேருக்கு தான் அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு லக்கம் பார்க்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அவர் பார்த்தது என்ன தெரியுமா? ஏன் ஜாதிக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 12 கோத்திரம் இருக்கு. இதுல எத்தனை பேர் இருக்கிறான், எனக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டா நிப்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார்? அவர் லக்கம் பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு எது பிடிக்காது? ஜாதி பார்க்கிறது பிடிக்காது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஜாதி பார்க்கிறது இயேசுவிற்கு பிடிக்காது. அல்லேலூயா, ஆமென். இதை தெரிந்த உடனே கர்த்தருடைய கோபம் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே, தாவீதினுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேலே வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகிறதான வேளையிலே
தாவீதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். மறுபடியும் இதை கேட்கலாம். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று, தாவீது இஸ்ரவேலின் ராஜா, தவறு செய்த அந்த ராஜா அங்கு போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் ஆசாரியனாகிய காத்துக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்துக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்ட மாத்திரமே நடந்தது என்ன தெரியுமா? அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஓர்னான் இடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவர் அதை வாங்கிக் கொள்ளும். தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு, சொல்லுங்க, சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு. எதுக்கு? போஜன பலி. இந்த இடத்துல இவனுக்கு யார் சொன்னா போஜன பலியை கொடுக்கணும்னு? தாவீது கேட்டாரா? போஜன பலி செலுத்தணும், எனக்கு போஜன பலிக்கான கோதுமைகளை கொடுன்னு தாவீது கேட்டாரா? தாவீது காத்து மூலியமாய் அறிவிக்கப்பட்டதான வார்த்தை என்னன்னா, அந்த ஓர்பானுடைய ஸ்தலத்திலே சென்று அந்த நிலத்தை வாங்கி கொண்டு அதிலே ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த வேண்டும் என்று காத் மூலியமாய் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. அப்போ அந்த இடத்திற்கு அவர் போகிறதான நோக்கம் என்னன்னா, பலி செலுத்தணும் அப்படிங்கிறதற்காக போகிறார். போய் ஓர்பான் இடத்துல கேட்கிறார். ஓர்பானும் சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலிக்கு ஆடுகளும் விறகுகளும் எல்லாம் இருக்கு, போஜன பலிகளுக்கு அதை வாசிங்க பார்க்கலாம். போஜன பலிக்கு கோதுமையும். யூதர்கள் அவர்கள் தெளிவாய் அறிந்திருப்பார்கள், ஒரு தீங்கிலிருந்து ராஜா நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜாவிற்கு உணவு படையில கொடுத்துட்டா போதும், எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் அந்த ராஜா நம்மை காப்பாற்றி விடுவார். இந்த இடத்துல கோபம் எந்த ராஜாவினிடத்திலிருந்து வெளிப்படுகிறது? நம்முடைய தேவாதி தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து கோபம் வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட கோபத்தை தணிப்பதற்காக இந்த இடத்துல செய்யப்படுகிறதான ஒரு பலி, அது போஜன பலி. அந்த போஜன பலியை செலுத்திட்டாங்கன்னா ராஜாவுடைய கோபம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் அந்த போஜன பலி செலுத்தினதான அந்த நபரை ராஜா பாதுகாத்தே ஆக வேண்டும். எந்த விதமான போராட்டம் வந்தாலும் அந்த ராஜா அந்த நபரை பாதுகாத்தே ஆக வேண்டும். இது பரலோகத்தின் சித்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாத்தே ஆக வேண்டும். அப்போ அந்த ராஜா அதை பெற்றுக்கொண்டு அந்த மனிதனை பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல் அவன் செய்த பழைய பாவங்களை என்ன செய்யக்கூடாது? நினைவில் கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போஜன பலிக்கு பெரிய மகத்துவம் உண்டு, பெரிய மகத்துவம். மனிதர்களிடத்திலே போஜன பலி செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்துகிறதான வேளையிலே அதை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதன், அதை செலுத்துகிற ஒரு மனிதனிடத்துல எவ்வளவு கோபத்தோடு இருந்தாலும் அந்த மனிதன் என்ன செய்து ஆக வேண்டும்? அந்த மனிதனை பாதுகாத்து நடத்த வேண்டும். எந்த ஒரு கோபமும் இல்லாம, எந்த ஒரு எரிச்சலும், எந்த ஒரு கொலை உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதனை என்ன செய்து ஆக வேண்டும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இது பரலோகத்தினுடைய பிரமாணம். பரலோகம் நமக்கு கற்பித்து கொடுத்ததான ஒரு பிரமாணம்.
இந்த இடத்துல தாவீது தெய்வத்திற்கு அவர் போஜன படையலை செலுத்துகிறார். செலுத்தின மாத்திரமே அந்த வாதைகளை நிப்பாட்ட வேண்டும் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ போஜன படையல் செலுத்துகிறோம் என்று சொன்னால் தீங்கு நிற்பாட்டப்படுகிறது. ஒரு ஆமீன், ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மம்ரேயின் சமபூமியில் ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பகலில் உஷ்ண வேளையில நான் நினைக்கிறேன் ஒரு 11 மணி நேரத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பார்த்து ஒரு 3 புருஷர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அந்த 3 புருஷர்கள் எதிர்கொண்டு வருகிறதை அறிந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த 3 புருஷர்களையும் தம்மிடமாய் வரச் செய்து அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் அடுத்த வசனங்களிலே வாசிக்க கேட்கலாம். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். நீர் உம்முடைய அடியேனாகிய ஆபிரகாமை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து 3 படி மெல்லிய மாவை எடுத்து, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராயை பார்த்து சொல்லுகிறாள், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து. போதுமா? ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஸ்தோத்திரம். சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வி. நம்ம வழக்கமா என்ன செய்வோம்னா, இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போம். மாவு அரைக்கிற பழக்கம் உண்டா பாஸ்டர்? கடையில வாங்கிடுறோம் பாஸ்டர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாவு அரைக்கிறதான ஒரு பழக்கம் இருக்கு. அந்த மாவு அரைச்ச உடனே நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா, இல்லை 1-2 நாட்களுக்கு பிற்பாடு நம்ம சாப்பிடுவோமா? மாவு அரைக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உடனே சாப்பிட்டுருவீங்களா, இல்ல அதை வைத்து சிறிது நாட்கள் கழித்து? 1 நாள். ஏன் இந்த 1 நாள்? அந்த மாவு என்ன ஆக வேண்டும்? புளிக்க வைக்க வேண்டும். புளிச்சாதான் அது எப்படி இருக்கும்? சுவையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ ஆபிரகாமுடைய வீட்டிற்கு ஒரு 3 கெஸ்ட் வராங்க. யாரு வராங்க? 3 கெஸ்ட் வராங்க. அந்த 3 கெஸ்ட் வராங்கல்ல, அவங்களை ரிசீவ் பண்ணிட்டு ஆபிரகாம் அவருக்கு என்ன உணவை தான் தரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு? நல்ல புளிச்ச நல்ல சுவையான ஒரு உணவை தான் தரணும்னு ஆசைப்பட்டிருப்பார். சரி, உங்க வீட்டுக்கே என்ன பண்றாங்க, ஒரு கெஸ்ட் வராங்க. நீங்க அவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க? உங்ககிட்ட இருக்கிறதுலயே பெஸ்டா. ஹல்லேலூயா. நான் சொல்றது உண்மைதானா? நான் சொல்றது உண்மைதானா சிஸ்டர்? நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்டான ஒரு உணவை தான் நம்மளுடைய விருந்தாளிகளுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல உப்பு போட்ட, அதாவது புளித்த மாவு பெஸ்டா, புளிக்காத மாவு பெஸ்டா? புளிச்ச மாவு தான் சுவையான ஒரு மாவு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 3 புருஷர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களை உட்கார செய்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். பாதங்களை கழுவுகிறதற்கு தண்ணீர் கொடுக்கிறார். நீங்க உட்காருங்க, இந்த இடத்துல நீங்க உட்காருகிறதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியிடத்துல போய் அவர் சொல்லுகிறார், 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பங்களை சுடு. அப்பதான் மாவு என்ன செய்யறாங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அது எப்படிப்பட்டதான ஒரு மாவு? புளிக்காத ஒரு மாவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த போஜன பலி செலுத்தப்படுகிறதான உணவு படையலை புளிப்பில்லாத மாவுல தான் செய்யணும்.
ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஆமென் 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பங்களை சுட்டு அந்த 3 புருஷர்களுக்கு அவர் கொடுக்கிறார். வெளிப்பிரகாரமாக இது ஒரு அப்பம், ஆவிக்குரிய பிரகாரத்திலே இது போஜன படையல். கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இது வெளிப்பிரகாரமாய் இல்ல, உள்ளான ஆவிக்குரிய பிரகாரமாய் அவருக்கு எதை கொடுக்கிறார்? போஜன பலியை கொடுக்கிறார். போஜன பலியை கொடுக்கிறார். அந்த போஜன பலி புளிப்பில்லாத அப்பத்திலே சிறிது உப்பு சேர்க்கப்பட்டு அந்த அப்பம் சுடப்பட வேண்டும். புளிப்பில்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மாவை எடுத்து தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த போஜன பலிக்கான அப்பத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆபிரகாம் அவருக்கு தெரிந்திருக்கு, இந்த புருஷர்கள் வரார்கள் என்று சொன்னால் இந்த புருஷர்கள் நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாக வேண்டும். ஏன்னா ஆமென், ஆபிரகாம் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறது மம்ரே எனப்படுகிற சமபூமியில ஆபிரகாம் இருக்கிறார். ஆமென். அதற்கு பக்கத்துல சோதோம் குமோரா என்கிறதானே ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற மனிதர்கள் பாவம் செய்திருக்கிறதான மனிதர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு சித்தமாய் இருக்கிறார். எதனால்? அக்னியினாலும் கந்தத்தினாலும் அந்த பட்டணத்தை அழிக்கிறதற்கு ஆண்டவர் சித்தமாய் இருக்கிறார். பக்கத்து பட்டணம் தானே. இந்த பட்டணமும் அந்த பட்டணமும் பக்கத்துல அளவோ இருக்கிறது. அப்படிப்பட்டதான வேளையில ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கின்ற வேளையில் என்னுடைய பட்டணம் அழிக்கப்படக்கூடாது, என்னுடைய பட்டணம் காக்கப்பட வேண்டும், இந்த பட்டணத்தோடு கூட என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் ராஜாவிற்கு போஜன படைகளை கட்டளையிடுகிறார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த போஜன பலியை செலுத்தின உடனேயே அந்த ராஜாக்கள் என்ன செய்து ஆக வேண்டும்? ஆபிரகாமை எல்லா தீங்கிலும் இருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும். சரி, இரண்டாவது இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே இது எப்ப நடக்குதுன்னா சேம் டே. ஆபிரகாமை பகலில் உஷ்ண வேளையில சந்திக்கிற கர்த்தருடைய தூதர்கள் அன்றைக்கே சாயங்காலத்திலே வாசிங்க சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துலயும் ஒரு கெஸ்ட் வராங்க. அந்த கெஸ்டுக்கு நம்ம எதை தான் கொடுப்போம்? எப்பவுமே கொடுப்பீங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா கொடுப்பீங்களா? முதல்ல ஏன் வராங்கன்னு யோசிப்பீங்களோ? இவன் ஏன் இந்த நேரத்துக்கு இப்ப வரான்? ஹல்லேலூயா. யோசிக்கிற மக்களா நீங்க? பிரைஸ் காட். பெஸ்டா தான் கொடுப்போம். ஆனா இந்த இடத்துல லோத்து புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிறது நிமித்தம் நடந்ததான விளைவுகளை பாருங்க. ஆண்டவர் சோதோம் குமோராவை அழிக்கிறதற்கு சித்தமாய் இருந்தார். இவர்கள் வெளிப்பிரகாரமாய் அப்பத்தை கொடுத்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் இவன் கொடுத்தது போஜன பலி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். வெளிப்பிரகாரமாய் லோத்து அந்த புருஷர்களுக்கு கொடுத்தது அப்பம். ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அவன் உணவு படையில் போஜன பலியை அவன் காணிக்கையாய் கொடுத்திருக்கிறான். போஜன பலியை பெற்றுக்கொண்ட ராஜா அதை கொடுத்த ஒரு நபரை தீங்கிலும் இருந்து என்ன செய்து ஆக வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க. ஏகமாய் சொன்னீங்கன்னா நடக்கும். ஏகமாய் சொன்னா மாத்திரம் தான் கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்து ஆக வேண்டும்? போஜன பலியை கொடுத்த அந்த நபரை பெற்றுக்கொண்ட நபர் என்ன செய்யணும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். அப்படி பாதுகாக்கிற வேளையிலே அந்த நபருடைய தீங்கையும் அவருடைய அக்கிரமத்தையும் என்ன செய்யக்கூடாது?
நினைவில் கொள்ளக்கூடாது. இந்த போஜன படையல் நிமித்தம் ஆண்டவர் லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் கையை பிடிச்சு, இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த தேசத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் சொன்னால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள், இந்த போஜன படையல் நிமித்தம் உங்களை நான் என்ன செய்கிறேன், தேசத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன். கர்த்தர் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு பட்டணத்திற்கு வெளியிலே கொண்டு போய் விட்டு பட்டணத்தை அழித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ போஜன பலி செலுத்தப்பட்டால் தீமை நிறுத்தப்பட வேண்டும். ஒரு ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? போஜன பலி செலுத்தப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தீமை நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும். சரி, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. நீங்கள் போஜன பலியை செலுத்தி விட்டீர்களா? உங்களுக்கான போஜன பலி செலுத்தப்பட்டிருக்கிறதா? ராஜாவிற்கு அந்த பலியை ஒரு பிரஜை செலுத்த வேண்டும். நம்மை ஆளுகிற ராஜா பிதாவாகிய தேவன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த பிதாவாகிய தேவனுக்கு நீங்களும் நானும் போஜன பலிகளை காணிக்கையாய் செலுத்துகிறதான வேளையிலே பிதாவாகிய தேவன் எல்லா தீங்கிலும் இருந்து நம்முடைய குடும்பத்தை காத்தே ஆக வேண்டும். ஒரு ஆமென். எல்லா சூழ்நிலைகளும் இருந்து நம்முடைய குடும்பத்தை காத்தே ஆக வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் செய்த பாவத்தை பிதாவாகிய தேவன் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. இது பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தினாலே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பிதாவாகிய ராஜாவுடைய ஆளுகையை நாம் அங்கீகரித்திருக்கிறோம். அவருடைய ஆளுகையை அங்கீகரித்து அவருக்கு நாம் ஒரு போஜன படையலை செலுத்துகிறோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் நம்மையும் நமக்குண்டான யாவையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து அவர் நடத்த ஆகியே தீர வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது நம்ம எதை செலுத்தி இருக்கணும்? பிதாவிற்கு போஜன பலியை செலுத்தி இருக்க வேண்டும். நம் யாவருக்கும் தெரியும், நமக்கான போஜன பலி நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நமக்காக போஜன பலியாய் பிதாவுடைய சமூகத்திலே அவர் வார்க்கப்பட்டார். அதை வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தாக வேண்டும். முதலாவது, ஒரு போஜன பலி, ஒரு மனிதன் தேவனுக்கு, அதாவது மனிதன் ராஜாவிற்கு போஜன பலியை படைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு 10 பிரமாணத்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கிறது. இந்த 10ல 1 குறைந்தா கூட அந்த போஜன பலியை அங்கீகரிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு அதில் ஒரு 3 பிரமாணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 3 பிரமாணத்தை அருள்நாதர் இயேசு எப்படி நிறைவேற்றி முடித்து நமக்கான போஜன பலியாய் பிதாவுடைய சமூகத்திலே வார்க்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். போஜன பலிக்கு படைக்கப்பட வேண்டியதான ஒரு உபகரணம், அது கோதுமையினாலே உருவாக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப இயேசு தன்னை கோதுமையாய் ஒப்பு கொடுத்தாரா? இயேசு தன்னை கோதுமையாய் ஒப்பு கொடுத்தாரா? எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது அந்த அப்பம் கோதுமையினாலே செய்யப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது இந்த நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக கோதுமை மணியாய் இந்த நிலத்திலே அவர் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது பிரமாணம், நமக்கான போஜன பலியாய் கர்த்தர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன முதலாவது பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு பிரமாணம், கோதுமை அது உதிர்த்த தானியமாய் செலுத்தப்பட வேண்டும். அந்த கோதுமை உதிர்த்த தானியமாய் செலுத்தப்பட வேண்டும். அது உதிர்த்த தானியம். அது எப்படி இருக்கும்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இந்த நெற்கள்லாம் வயலிலிருந்து அறுவடை செய்து அதை கதிர்கட்டுகளாய் கட்டுவார்கள். அந்த கதிர்கட்டை அப்படியே கொண்டு போய் போஜன பலிக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. அந்த கதிர்கட்டுகளில் இருந்து தானியங்கள், அந்த கோதுமையை மாத்திரம், வார்கோதுமையில் இருந்து கோதுமையை மாத்திரம் பிரித்தெடுக்க வேண்டும். அதை பிரித்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அக்னியில அந்த கோதுமை, அந்த கதிர்களை வாட்டி எடுப்பார்கள். அல்லேலூயா. அதை வாட்டி எடுத்ததற்கு பிற்பாடு ஒரு தடியை எடுத்து அந்த வாட்டி எடுக்கப்பட்ட அந்த கோதுமை நெற்கதிர்களை அடிப்பார்கள். அல்லேலூயா. அதை அடிக்க 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 என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த வாரிலிருந்து கோதுமை மாத்திரம் தனியாக பிரித்து எடுக்கப்படும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தனியாக கோதுமை மணிகள் மாத்திரம் பிரித்து எடுக்கப்படும். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கோதுமை வைத்து தான் என்ன செய்ய வேண்டும்? போஜன பலியை செய்ய வேண்டும். சரி, இந்த பிரமாணத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றினாரா? எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சொல்லுங்க ஏகமாய். அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? 10வது வசனத்துல வாசிங்கள ஒருவர் கேட்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் முன்பாக சொன்னேன், அந்த கதிர் கட்டுகளை ஒரு தடியை எடுத்து முன்பாக அதை அக்கினியில் வாட்ட வேண்டும். அக்கினியில் வாட்டினதற்கு பிற்பாடு ஒரு தடியை எடுத்து அந்த கதிர் கட்டுகளை அடித்து நொறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நொறுக்கினதற்கு பிற்பாடு அந்த கோதுமை மணி தனியா இருக்கும். அதை எடுத்து ஆமென் மெல்லிய மாவாய் உப்பு சேர்த்து அப்பமாய் செய்து காணிக்கையாய் படைப்பார்கள். இன்னொரு தெளிவான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோலை எடுத்து வார்கோதுமையாயன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசில் அடித்தார்கள். அப்போ இந்த பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன பிரமாணம்? கோதுமையால் செய்யப்பட வேண்டும். இயேசுவே நமக்கான கோதுமை. இரண்டாவது, உதிர்த்த தானியம் மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும். இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிகள் பட்டார், நமக்காக அவர் தன்னுடைய எல்லா பலத்தையும் அவர் செலவு செய்து போஜன பலியாய் அவர் நமக்காக வார்க்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பிரமாணம், அது பிற்கப்பட வேண்டும். அது என்ன பண்ணப்பட வேண்டும்? பிற்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் பிற்கப்பட்டாரா? அந்த அப்பம் பிற்கப்பட வேண்டும். கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், சர்வாங்க தகன பலியிலே ஆண்டவர் அவர் பிற்கப்பட்டார். ஒரு வாரை எடுத்து ஆண்டவரை அடிக்கும் பொழுது, ஒரு முறை அடிக்கும் பொழுது எத்தனை காயங்கள் ஏற்படுகிறது? 9 காயங்கள். ஒரு முறை அடிக்கும் பொழுது 9 காயங்கள். ஏன்னா அந்த வாரனுடைய அமைப்பு நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் தெளிவாய் சொன்னேன். அந்த வாரனுடைய முனையில 9 சிறு முனைகள் இருக்கும். அந்த 9 சிறு முனையினுடைய முனைகளிலே கூர்மையான கத்தியை போல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு முறை அந்த வாரை எடுத்து அடிக்கும் பொழுது எத்தனை முறை கர்த்தருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கும்? 9 முறை. இப்படியாய் 39 முறை தேவனை அந்த வாரினாலே அடித்தார்கள். நமக்கான போஜன பலியாகிய இயேசு கிறிஸ்துவை 39 முறை அடித்தது நிமித்தம் அவருடைய சரீரம் இந்த வார நிமித்தம் மாத்திரமே 351 இடத்திலே பிற்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். மற்றபடி அவரை மற்ற அநேக துன்பத்தினாலே அவரை துன்புறுத்தினார்கள். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தடியினாலே அடித்தார்கள் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம்.
ஆனா அந்த வாரினாலே அடிக்கப்பட்டதான என் ஆண்டவருடைய சரீரம் 351 முறை பிற்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணத்தையும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை ஆளுகிற ராஜாவாகிய பிதாவாகிய தேவனுக்கு, நம்மை நடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் போஜன பலியாய் வார்க்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவே என்னுடைய போஜன பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய போஜன பலியாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக போஜன பலியாய் பிதாவுடைய சமூகத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், எல்லா விதமான தீங்கிலிருந்து நம்மையுடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தே ஆக வேண்டும்? சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. பாதுகாத்தே ஆக வேண்டும். எல்லா விதமான இருதயத்திலிருந்து எழும்புகிற, சிந்தனையிலிருந்து எழும்புகிற நெகட்டிவான காரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தே ஆக வேண்டும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். அவர் நொறுக்கப்பட்டதினாலே நாம் பயத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு நபர்களுக்கு நடக்கக்கூடாத காரியம் நடந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக ஏற்கனவே போஜன பலி செலுத்தப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. பயங்கள் புறம்பே தள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா பயங்கள் புறம்பே தள்ளப்பட்டது. ஏனென்றால் என் இயேசு எனக்கான போஜன பலியாய் வார்க்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, யாருக்கும் எதுவும் நடக்காது. கர்த்தர் நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி சொல்லுகிறேன். இந்த இடத்துல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்ப நபர்களை குறித்து நீங்கள் பயத்தோடு கூட இருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான போஜன பலி படைக்கப்பட்ட ஆயிற்று. ராஜா உன்னை பாதுகாத்தே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ராஜா உன்னை காத்து ஆக வேண்டும். காக்கிறதான வேளையில் உன் அக்கிரமத்தை ராஜா நினைவில் கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். Thank you Jesus.